நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தவறான தீர்ப்பை எழுதுவதை தவிர்ப்போம். 2ஆம் நிலை இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். அநியாயமான சுமையை அடுத்தவர் மீது ஏற்றுவதை தடுப்போம். 3ஆம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். வாழ்வில் விழுந்து கிடப்போரை எழுந்து நடக்கச் செய்யும் ஊன்றுகோலாக மாறுவோம். 4ஆம் நிலை இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார். நம்மால் முயன்றவரை ஆதரவற்றோருக்கு தாயன்பால் அரவணைப்போம். 5ஆம் நிலை சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். வாடுவோருக்கு வாழ்வில் நிர்கதியாய் நிற்பவர்களுக்கும் உதவி செய்து துயர் துடைப்போம். 6ஆம் நிலை வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்க முயலுகிறாள். துணிச்சலாக தீமைக்கு எதிராக குரல் எழுப்பி நன்மையை மலரச் செய்வோம். 7ஆம் நிலை இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். அடுத்தவர் மீது பழிச்சொல் கூறுவதை தவிர்த்து வாழ வழி சொல்வோம். 8ஆம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஆறுதல் வார்த்தைகளை இன்முகத்தோடு அடிக்கடி உச்சரிப்போம். 9ஆம் நிலை இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். விழுந்து கிடப்பவர்களை விமர்சிப்பதை விட்டு மீண்டும் நலன் கிடைக்க உதவுவோமாக. 10ஆம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. நாகரிகமற்ற உடைகளை விரும்புவதை விடுத்து இறை மதிப்பீடு என்னும் ஆடையை உடுத்துவோம். 11ஆம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்காக நம் சில்லறைத்தனமான செயல்பாடுகளை சிலுவையிலேயே அறைவோம். 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தினம் தினம் செத்து வாழ்வதை விட இயேசுவை போல் செத்தும் உயிருடன் வாழ முயற்சிப்போம். 13ஆம் நிலை தாயின் மடியிலே இயேசு. மகனை இழந்து கதறும் தாயின் உணர்வுகள் உயிருடன் உயிர்ப்பின்றி அலைகின்றன. இப்பூ உலகில் தாயவன் சிந்தும் கண்ணீருக்கு தடைச்சுவர் எழுப்புவோம். 14ஆம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். கல்லறைக்குள் நாம் அடக்கம் செய்ய வேண்டியவை சாதி பேச்சு, சதி திட்டங்கள், தகாத சங்கதிகள், அடக்குமுறைகள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், அவலங்கள் இவை அனைத்தையும்